யோகா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் இருக்கிறவங்களுக்கு ஆன பதிவு தான் இது. அப்போது யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் இது மூணையுமே எப்படி உணவு பழக்கங்கள்லேயே நம்ம உடம்பை நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மருந்துகள் எதுவும் சொல்ல போகிறதில்ல, உணவையே மருந்தாக மாற்ற போகிறோம். இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். நம்ம சேனலில் நிறைய புது புது தகவல்கள் வந்துட்டுருக்கு. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு இருந்த உணவு பழக்கங்கள் இது எல்லாத்தையுமே வடிவேல் சொல்கிற மாதிரி அப்ரூவ்டாக கட் பண்ணுறோம்னா நம்ம அப்ரூவ்டாக கட் பண்ணி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை நம்ம உடம்புல ஒட்டும். இப்போ ஹீலர் பாஸ்கர்லேருந்து இயற்கை வைத்தியர்கள்லேருந்து இயற்கை மருத்துவம் பண்ணுற எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் சத்தாக மாறுது, அதுதான் நம்மளை இயங்க வைக்குது, அதுதான் நம்மளை உயிரோடு வாழ வைக்குது அப்படிங்கிறதுக்கான பொருள் அதுதானே. அப்படிங்கிறப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏன் நமக்கு நோய் வருது? ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய மனநிலை. நம்ம மனம் பயம், பதட்டம், படபடப்பு இருந்தாலோ அல்லது அளவுக்கு அதிகமாக கோவம் வருது, முன்ன இருந்த கோவத்தை விட எனக்கு இப்போ கோவம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். யாருக்கெல்லாம் பயம், பதட்டம், படபடப்பு இருக்கோ அவங்களுக்கும் சிறுநீரகம் சார்ந்த சிக்கல்கள் இருக்கலாம். முன்னை விட எனக்கு இப்போ என்ன தொட்டாலும் கோவம் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சிறுநீரக பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல வரல, மற்றவங்க மாதிரிலாம் பயப்படுத்த நான் விரும்பலை. மேபி இருக்கலாம். இருதயம் சார்ந்த சிக்கலோ இல்லை கிட்னி சார்ந்த சிறுநீரகம் சார்ந்த சிக்கலோ மேபி இருக்கலாம். எப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது சோஃபார் பெட்டர். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம மனதை நம்ம ஒருநிலைப்படுத்துறதுங்க ரொம்ப அவசியம். மெடிடேஷன் பண்ணுங்கள். சார் மெடிடேஷன் பண்ணல, யோகா பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை ஒர்க்கு விஷயமா ஒர்க்லேயே தான் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பீங்க, வீட்டில் எனக்கு ஒரு 1/2 hour கூட ஃப்ரீயாக கிடைக்க டைம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும். பஸ்ஸில் போகும்போது நான் டைமிங் எப்படி இருக்கும், நான் காலையில் எழுந்திரிச்சா எனக்கு வேலைக்கு போகிறதே சரியாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி கண்ணை மூடி மூச்சு காற்று போயிட்டு வரதை மட்டும் கவனிங்க. இதுவே சிறந்த மெடிடேஷன். நீங்கள் மெனக்கடாமல் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது ஒன்று ஃபஸ்ட்டு. அடுத்தது உணவு பழக்கங்கள்னு பார்க்கும்போது, நீங்கள் 3 வேளையுமே சாப்பாடு எடுத்துக்கிறீங்க இல்லையா, டிஃபனு, இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, அப்புறம் மதிய சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. நான் சொல்கிறத கரெக்டாக 10 நாள் நூல் பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ 10 நாள் கழித்து நீங்களே இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஸ்ட் எடுத்துகிட்டு கூட சொல்லுங்கள், சார் யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் எல்லாமே குறைஞ்சிருச்சு சார் அப்படிங்கிற கமெண்ட்டை நீங்களே பதிவு பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி குறையலை அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் கூட பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆல்டர்னேட் டயட் கூட கொடுக்குறேன். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உணவு பழக்கங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். 3 வேளையுமே லிக்விட் ஃபுட்டாக எடுங்க. லிக்விட் ஃபுட்டானா ரொம்ப லிக்விடாக கேட்கல. நீங்கள் கேரளா டைப் பார்த்துருக்கீங்களா? கஞ்சி சாப்பாடு வைப்பாங்க, சாப்பாடு இருக்கும், அதில் கஞ்சி இருக்கும், தண்ணி சேர்த்து வைக்கிறது. இல்லாட்டினா நம்ம பாரம்பரிய அரிசிகள்லையே கருப்பு கவுனி அரிசிலையும் கஞ்சி எடுத்துக்கலாம், சீரக சம்பா அரிசிலையும் கஞ்சி எடுத்துக்கலாம், கருடன் சம்பா அரிசிலையும் கஞ்சி எடுத்துக்கலாம், காட்டியானம், கருங்குருவை இந்த மாதிரியான அரிசிகள்லையும் கஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ காலையிலையும் நைட்டும் சீரக சம்பா கஞ்சி எடுத்தாலும் சரி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எடுத்தாலும் சரி, காட்டியான அரிசி கஞ்சி எடுத்தாலும் சரி, எந்த அரிசி கஞ்சி எடுத்தாலும் சரி, பாரம்பரிய அரிசிகளில் காலையில் நைட்டு கஞ்சி எடுத்துக்கிட்டு மதியம் சீரக சம்பா புழுங்கல் அல்லது கருடன் சம்பா அரிசியில் புழுங்கல். இந்த 2 அரிசி முதல்ல அந்த அரிசியை மாற்றுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் கடையில் வாங்கக்கூடிய அரிசிகள் எல்லாமே ரசாயன கலப்படங்கள் பண்ணி அதுக்கு மேலே ஒயிட் கலர் கெமிக்கல் கொடுத்து அது செல்லு புழு பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தனியாக மருந்து வச்சு இத்தனை விஷயத்துக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு வருது. உடல் நலிவடைஞ்ச காலங்களில் இந்த மாதிரியான கலப்பட உணவுகள் சாப்பிடும்போது மென்மேலும் உடல் நலிவடையத்தான் செய்யும். சார் இட்லி தோசை சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. இந்த அரிசியில் இட்லி தோசை சுட்டு சாப்பிட்டா உடம்பு எப்படி விளங்கும்? கண்டிப்பாக விளங்காது. அப்போ பாரம்பரிய அரிசியில் காட்டியானோ, கருங்குருவை இதிலெல்லாம் நம்ம இட்லி செஞ்சு சாப்பிடலாமா? அடுத்த ஒரு கேள்வி வரும். ஏன்னா நமக்கு வாய் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். எதை நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாங்கிற எண்ணம் தான் நமக்கு அதிகமாக மனசில் ஓடிட்டே இருக்கும். தயவு செய்து பிடிச்ச சாப்பாடை உங்களுக்கு வாய்க்கு பிடிச்ச சாப்பாடை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. உங்கள் உடலுக்கு என்ன உணவு தேவைப்படுதோ, உங்கள் உள்ளுறுப்புகள் சீராக இயங்கிறதுக்கு என்ன உணவு தேவைப்படுதோ அந்த உணவு மட்டும் சாப்பிடுங்க, அதுவே போதுமானது. இப்போ நான் சொல்கிறது உங்கள் நாக்குக்கான உணவு கிடையாது. உங்கள் சிறுநீரகம், உங்களுடைய செரிமானம்,
உங்களுடைய உடலுக்கு இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள், துணை உறுப்புகள் நல்லா இயங்குறதுக்கான உணவு பழக்கத்தான் சொல்கிறேனே ஒழிய உங்கள் நாக்குக்கு ருசிக்கான நான் உணவு பழக்கத்தை நான் இப்போ சொல்லவே கிடையாது. ஸோ அண்டர்லைன் தட் வேர்டு. ஸோ காலையில் இரவும் 2 வேளையும் பாரம்பரிய அரிசியில் கஞ்சி, மதியம் சீரக சம்பா இல்லாத கருடன் சம்பா அரிசியில் சாப்பாடு. சரிங்களா? இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா காய்கறி வந்து நிறைய சேர்த்துக்கலாம். நீர் காய்கறிகள் வேண்டவே வேண்டாம். அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரியான குறிப்பிட்ட சில காய்கறிகளை மட்டும் சேர்த்துக்குங்க. பீட்ரூட்டில் சட்னி எடுத்துக்கலாம், பீட்ரூட்டில் மட்டும் சட்னி எடுத்துக்கலாம், கேரட்டில் சட்னி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 5 காய்கறிகளோடு நிறுத்திக்கங்க. இதுக்கு மேலே நீங்கள் தாண்டி சாப்பிட விடாது. பருப்பு வகைகள் சுத்தமாக தொடவே கூடாது. பாசி பருப்பு, மொச்சை, அவரை, சுண்டல் எதுவுமே, பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுவுமே எடுத்துக்கூடாது. இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடணும். பருப்பு குழம்புகள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுங்க. பால் சார்ந்த உணவுகள் சாப்பிடவே கூடாது. ஏன்னா வெண்மை புரட்சிக்கு அப்புறம் நமக்கு பால் கன்சியூம் பண்ணுறது மனிதர்களுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ என்றைக்கு வந்து பால் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறோமோ அப்போ செரிமான சக்தி அதிகமாக வந்து விரயமாகும். அப்போ நோயுற்ற காலங்களில் பால் சாப்பிடவே கூடாது. அப்போது பால் சாப்பிடாதீங்க. அதற்கு பதிலாக நீங்கள் நெய் எடுத்துக்கலாம். சுத்தமான நாட்டு மாட்டு நெய்யோ, பசு நெய்யோ, எருமை நெய்யோ கிடச்சா அந்த நெய்யை நீங்கள் லைட்டாக உருக்கி நீங்கள் சாப்பிட்ற உணவில் லைட்டாக சேர்த்து சாப்பிட்லாம். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இடையில போச்சு சார் ஏதாவது சாப்பிடலாம் போல் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸ்நாக்ஸ் எடுத்துக்க வேண்டாம். எண்ணெயில் பொரித்த உணவுகள் வேண்டாம். அதற்கு பதிலாக பழங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க. மாதுளை, ஆப்பிள். நமக்கு இப்போ நாட்டு ஆப்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சீசன் வந்து நாட்டு ஆப்பிள் வர சீசனு. ஸோ நம்ம காஷ்மீர் ஆப்பிள்லாம் வரும், அதெல்லாம் சாப்பிடுங்க. அப்படியே ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சீவிட்டு சாப்பிடுங்க. மாதுளம்பழம், கருப்பு திராட்சையெல்லாம் வந்து மேலே மருந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்லா கழுவிட்டு மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. அளவாக சாப்பிடுங்க. உணவு பழக்கம் கஞ்சியே சாப்பிட்டாலும் அது ஒரு அளவாக சாப்பிடுங்க. கரெக்டாக இதை கடைப்பிடிங்க. வித்தின் அ வீக் உங்களோட யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் 3மே வந்து உங்களுக்கு 1 வாரத்துக்குள்ளே குறைஞ்சிரும். இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய சிறுநீரக சம்மந்தப்பட்ட எல்லா விதமான தொந்தரவுகள் வந்து வரலாம். சார் இப்போ நீங்கள் சொல்கிற டயட்டை வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணுறவங்க நான் சொல்கிற இந்த உணவு பழக்கத்தை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க உடம்புலேயும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அவங்களும் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மருந்துகளே இல்லாமல் உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ள நான் கொடுத்துருக்க இந்த உணவு பழக்கங்களை கடைப்பிடிங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நான் என்ன உணவு பழக்கங்களை கடைப்பிடிக்கணும்னு எனக்கு சொல்லுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இது சம்மந்தமான சந்தேகங்கள், ஒரு வேலிடான கொஷின்ஸ் இருந்தால் மட்டும் கேளுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு டயட் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். திரும்பவும் எனக்கு இந்த டயட் சார்ட் கொடுங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. சரிங்களா? வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இல்லை எங்ககிட்ட நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கணும், உணவு பழக்கங்கள் உங்களை நேரில் வந்து சந்திக்கணும், மருத்துவம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம சேனலோட டாப் 4 வீடியோஸ் இதுதான். இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.